தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டியில் சுப்பு காலனியில் சாலைக்கு நடுவே மின் கம்பங்கள், ஆழ்துளை கிணறு, மின் மோட்டார் மற்றும் செப்டிக் டேங்க் இருப்பதாகவும் அவற்றை அகற்றாமல் சாலை அமைக்கக்கூடாது என்றும் மக்கள் வலியுறுத்தினர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி தரமான சாலையாக அமைத்து தர வலியுறுத்தி ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிறைய மின் கம்பங்கள் ரோட்டின் நடுவில் சாலையினுடைய நடுவில் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே அகற்றிட்டு நிறைய காம்பவுண்ட் சோருமே கட்டியிருக்காங்க. அதையுமே அகற்றிட்டு இப்போ குடிநீர் தொட்டியான இங்கே கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு அரசு செஞ்சு கொடுத்துருக்கு. அது பக்கத்தில் செப்டிக் டேங்கும் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த உரை கிணறுகளை எல்லாத்தையுமே அகற்றிட்டு எங்களுக்கு தரமான தார் சாலை அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசனை முன்னிட்டு மலர் மாடங்களில் 10,000 தொட்டிகளை அடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இன்காமேரி கோல்ட், காஸ்மஸ், ஃபேன்சி, பெட்டூனியா, ஜினியா ஸ்வீட், லில்லியம், சப்னேரியா போன்ற 55 வகைகளில் 10,000 மலர் தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் முடிந்தவுடன் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்த சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.5 ஏக்கர் நிலத்தை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. அத்திப்பேடு ஊராட்சியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மீட்கப்படும் இடத்தில் மக்கள் நலனுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசை வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சிக்குட்பட்ட பூஞ்சோலை நகரில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி நிகழ்விடத்திற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வண்ணாரப்பேட்டை அருகே நெல்லை மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம், CITU மற்றும் தூய்மை தொழிலாளர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் 240 நாட்கள் பணி முடித்த அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. எனவே இவர்கள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும். PF, ESI பணத்தை சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் செலுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு மிக பிரமாண்டமான தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆட்டோக்களுக்கு புதிதாக உரிமம் வழங்கக்கூடாது என வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே ஆட்டோக்கள் அதிகளவில் இயக்கப்படுவதால் மின் ஆட்டோக்களுக்கான அனுமதியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கோரி ஓட்டுநர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணி சென்றனர். காரைக்காலில் ஆட்டோக்கள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். சென்னையை அடுத்த திருநின்றவூர் இந்திரா நகரில் அதிமுக கவுன்சிலரை கண்டித்து பொதுமக்கள் தண்ணீரில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பகுதியில் 21வது வார்டு தாழ்வாகவும் 27வது வார்டு மேடாகவும் உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் 27வது வார்டு வழியாக வரும் மழைநீர் 21வது வார்டுக்குள் நுழைவதாக கூறி அந்த வார்டு அதிமுக கவுன்சிலர் அனிதா அழகேசன் மழைநீர் வரும் கால்வாய்களை மணல் மூட்டை வைத்து அடைத்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் கால்வாய்களை தூர்வார வந்த JCBயை வேலை செய்ய விடாமல் தடுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இந்திரா நகர் சாலையில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் நின்று முழக்கங்கள் எழுப்பினர். மதுரையில் ஆன்மீகத்துடன் காந்தி, நேரு, பெரியார், அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் கொண்டு 5000 பொம்மைகளுடன் வைக்கப்பட்டுள்ள கொலு அனைவரையும் கவர்ந்துள்ளது. ஜெய்ஹிந்தபுரத்தைச் சேர்ந்த அசோகன் என்பவரின் வீட்டில் மாடி முழுவதும் கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து மதத்தையும் ஒருங்கிணைக்கும் வகையில் குரான், இயேசு பொம்மைகளும் உள்ளன. கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் புதிதாக பொம்மைகளை வாங்கி வைக்கின்றனர். எங்க சிறதையை காட்டில் அவங்க செய்கிறவங்களை பார்த்தா அவங்களை நினைக்கும் போது தான் உண்மையிலே நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு தகும்.
குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவை ஒட்டி பிரம்மாண்டமான கிருஷ்ணர் காளி பொம்மைகளின் ஊர்வலம் நடைபெற்றது. ஒட்டகம் மற்றும் குதிரை முன்னால் செல்ல மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, மாடு ஆட்டம் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் அணிவகுக்க காளி வேடம், காத்தவராயன் வேடங்கள் அணிந்த பக்தர்கள் மேளத்திற்கு ஏற்ப நடனமாடியபடி ஊர்வலமாக சென்றனர். பிரம்மாண்டமான 45 அடி உயர கிருஷ்ணர் அவதார பொம்மை, சிவன் மற்றும் காளி பொம்மைகளின் ஊர்வலமும் நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற ஊர்வலம் தூத்துக்குடி சிவன் கோவிலில் நிறைவடைந்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மூலவர் அபிஷேகத்தில் கலந்து கொண்ட தெலங்கானா மாநில பக்தர் ஒருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை 6 மணிக்கு நடைபெற்ற அபிஷேகத்தில் மேற்கு கோதாவரி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தாய், மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கலந்து கொண்டார். பின்னர் உண்ணாமலையம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சுரேஷ் மயக்கம் அடைந்தார். உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.